உங்களுக்கு 10 நாள் கூட வருவான் பணம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா அவனே வருவான் 10,000 பணம் கொடுத்தா ஒரே வாரத்துல கூட வருவான் பணம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா ஒரே வாரத்துல கூட வருவான் அப்படியே இருந்துச்சு அந்த மரம் வேறு கழிப்பி அது சாய்ச்சி விட்டு அவரே தூக்கி கெச்சு வச்சுக்கிறேன் அது கூட காட்டியிருப்பேன் உங்களுக்கு கவனமாக அந்த நேரத்துக்கு கெச்சி வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டணும் பாரு அதுதான் கெச்சி நீங்க அதை விட வேற கெச்சில இந்த ஏரியாவுக்கு இல்ல அளவுக்கு பிரகாரமா தான் அங்க இருந்து போனா அப்படி ஏறி போய் அந்த முக்கிய கட்சி தான் வச்சு ஒண்ணு இன்னும் இப்படி ஏறி போவான் அப்படி ஏறி இப்படி கீழே இறங்கி போவான் மேல ஏறி போவான் அழக மாட்டான் பணம் கட்ட சொன்ன நீ கட்டுவியா அங்க அவ்வளவுதான் எனக்கு நான் சொன்னேன் அவர் அளந்து பையன் கெச்சி போட்டு பார்க்க போறச்சு 4 பேர் அங்கேருந்து அளந்து வந்து இதெல்லாம் கெச்சி போட்டு கொடுத்துருக்காரு பாரு கெச்சி அவரும் காட்டியிருப்போம் பார்த்துருப்பாரு பார்த்து எப்படி சொல்லி அவர் வாசம் பண்ணிப்பாரு இப்போ நான் இல்லாத கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லலாம் போட்டு வச்சுக்கிறேன் அவரும் சதவேட்டான் இவன் சரி யாருக்கு தப்பு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா தெரிஞ்சு போயிட்டு இப்போ இங்கே வருதுனாக்கில் இப்போ உன் சொத்து வந்தால் உன் சொத்து உனு தான் அனுபவிக்கணும் நான் என்ன உன் போல அனுபவிக்கூடாது அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஒன்றும் அவளை போக மாதிரி கிடையாது உன் சொத்து இதான் விட்டுட்டு போகணும் இது எனக்கு தான் சேர்த்து சொல்லணும் நான் அனுபவிக்கல பெரிய இழுத்து பாரு கணக்கு எத்தனை இழுத்து பாரு அந்த பக்கம் வந்து 25 அடி என்ன வருது முன்னாடி இங்க வந்து ஒரு சேர்ந்த அந்த 7.6 இங்க 8.6 ஒரு அடி 3 அடி எக்ஸ்ட்ரா சேருங்க ஒரு மீட்டர் வரல ஒரு மீட்டர் சேர்த்துல அந்த பக்கம் குறுக்கு இது அகலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 27 அடி 27 அடி வரும் அந்த லெந்த் அங்க ஒரு 24 இல்ல இந்த வரப்புக்கு அந்த வாரத்துக்கு இவ்வளவுதான் வரும் இது இருக்கிற இடம் அவ்வளவுதான் இந்த கல்லு அளப்புக்கு எங்க ஒரு விட்டுருங்க இந்த அளவை விட்டுருங்க மறுபடியும் 3 பேர் 2 பேர் கட்டுங்க அங்கதான் நீங்க பாயிண்ட் வச்சுருவாங்க கரெக்டா வருது நான் என்ன சொல்றேன் மிஸ்டேக் ஆயினுக்கு தான் தெரியுது கட்டி போனோம் 24 அடி வச்சு அங்க போவோம் அப்படி போவோம் அந்த புத்துக்கு தாண்டி போவோம் தள்ளி தான் போவோம் அப்ப போனா கூஞ்சல போனா சில போவோம் அப்ப அவரு இதெல்லாம் எங்க யோசனை பண்ணு மொத்தமா எடுத்து முடிச்சு 12 வருஷம் வரக்கூடாது அது வந்து தெளிவாப்படுறது எனக்கு இதுதான் காரணம் நான் வந்து பாரு என்ன இங்கே இருக்குது இல்லை அங்கே இருக்குதுன்னு நான் யாருக்கும் சொல்லலை உங்கள் சொத்தை இங்கே அனுப்பிச்சுன்னு போ எங்களுக்கு சொத்து நாங்கள் அனுப்பிச்சு நான் வந்து அதெல்லாம் எனக்கு வந்து இதான் போடலாம் நம்மளுக்கு கேட்க கிடையாது நான் சரி இப்படி பண்ணிக்கலான்னு தான் நானும் வரும்போது அங்கே அளவு எடுக்கலாம் நமக்கு அளவு இருந்தாலும் சரி மொத்தமாக இப்போ அங்கே வந்து அங்கே போட்டு அளவு எடுத்துக்கணும் அதில் அந்த பவுண்டரி கீழே அங்கேருந்து அங்கே எடுத்தானா அங்கே அது எடுத்தாவே இந்த இதுக்கு தான் சேர்த்துச்சு இது எடுத்தாலே இதுக்கு தான் சேர்த்து அந்த முட்டுக்கு அளவு எடுக்கண்டாது இங்க உனக்கு இதே இல்ல இதையும் எடுத்துட்டான் இதுல இருந்து தான் இங்க வந்துச்சு எப்படி தெரியுமா மிஷின் பொறுத்த அளவுக்கார இப்ப அந்த தடத்துல வச்சானா அந்த கல்லு வச்சிட்டான் பாரு போட்டான் அப்படியே அங்கேருந்து அளந்து வருவான் இந்த இது அவன் வந்து ஃபர்ஸ்டானா இங்கேருந்து இதுக்கு அவன் அப்படியே இது போடுவான் அந்த சேட்டலைட்ல கரெக்டா இங்க வேலை கரெக்டா செஞ்சா மட்டும் தான் டொயின்னு சவுண்ட் வரும் இல்லைன்னா அங்க வராது எஃப்எம் இருக்கிற அளவு இதுக்கும் கரெக்டா தான் இருக்குது இன்னும் என்ன டவுட் அவன் நவுத்துவான் பாரு இப்படி பின்ன அதுக்கு தான் அது நான் அது சொல்லிட்டேன் சார் இவங்கிட்ட கோயின் சார் கிட்ட பாருங்க இது அனைத்தையும் பார்க்கலாம் இது கரெக்டாக இருக்குன்னு போது இல்லை கரெக்டாக தான் அவ்வளோ முக்கியம் இந்த கிச்சத்தை வச்சு இங்கே வச்சுக்க நான் பையன் பார்த்துட்டு கூடயே போனோம் போயிட்டு இந்த பக்கம் இங்கே அளவு நீட்டு வச்சா அப்புறம் அந்த அளவு நீட்டு வச்சா அந்த இதை பார்த்து வச்சு கூட போட்டு அவன் கேச்சு ஊற்றி போனான் அவன் அதை சொல்லிட்டு போனான் நானும் வந்து அவங்க கலந்து கெச்சில் வச்சுக்கிறேன் போட்டு அவன் கொடுத்து கெச்சு பாரு அங்கே சொத்து போலாம் எவ்வளோ கெச்சு போட்டு மீட்டர் குறிக்கிறாங்க அந்த மீட்டர் தான் அந்த அங்கே வந்து போட்டு பண்றது அவன் இது என்னன்னா வேலை செய்யாது அதாவது என்ன 1/2 அடி முன்ன பண்ண வரும்னு சொன்னான் அந்த பையனை சொன்னான் சொல்லி மேலே மிஷின் கூட வராது பண்ண வரும் பணம் கட்டுறது 3 பேரும் ஒன்னா கட்டுங்க இந்த நேரத்துக்காரன் கட்டுங்க நீங்க கட்டுங்க நான் கட்டிடுறேன் இது தோட்டத்துக்கு இதுக்கு எங்க கீழே இருக்கிறதுக்கு எல்லாம் நம்மளும் சேர்த்து கட்டிட வேண்டியதான் சேர்த்து கட்டிங்க என்ன ஒண்ணு நீங்க அளக்கும் போது அவன் பாயிண்ட் வச்சுட்டானா டேப் எடுத்து நீங்க பிடிங்க கம்மியா இருந்துச்சுன்னு நீங்க தான் அவங்ககிட்ட கேட்கணும் அவன் போயிட்டு பின்னாடி நாமளும் அங்க அளவு கம்மியாகி போச்சு தாய்ச்சி ஆயிடுச்சுன்னா கேட்கக்கூடாது நீங்க தெளிவா நீங்க ஒரு வாரம் நாம இந்த நேரத்துல அளந்துக்கலாமா சேர்த்து பணம் கட்டுன்னு சொல்லிட்டு தான் இல்ல ஒரு வேலையா இப்போ இங்கே கல் போட்டா வச்சுக்க இதே கல் போட்டு அதான் அங்கே கல் போட்டு டேப் பிடிக்கலாம் இது எவ்வளோ சொல்லி கல் பிடிக்கலாம் இப்போ இங்கே மட்டும் போட இது நம்ம எந்த அளவு பிடிச்சி டேப் பிடிக்க முடியும் எங்க இப்போ இதுலேருந்து கல் போட இதில் எந்த டேல் டேப் பிடி எந்த பிடிக்க முடியும்
இதுல இருந்து உன் அளவு என்னவோ அதை கல் போட்டு நீ நேர் கல்லு பண்ணி போட்டு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவான் அது வேற ஏன்னா இங்க வந்து போறோம் இங்க வந்து போடான்னு சொல்லி இப்ப இவங்க தானே அடுத்தது அப்ப இவங்க தான் இவங்க தான் அவங்க தான் கிட்ட யாரு தான் கிட்ட இப்ப இந்தானே இவங்க இப்ப இவன் விட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அது கிட்ட அவன் தான் சொல்றான் அப்புறம் அவன்ல ஏறி போதா இல்ல பா இவங்க தான் ஏத்துறான் பாதி உள்ள தான் சொல்லுவேன் இல்லை பேசுறதெல்லாம் பேசிட்டேன்